ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான எம்மியான மோர் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அரை முடி தேங்காய், 10 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் மிக்சியில் போட்டு விழுதாக அரைச்சி வச்சுக்கணும். 2 கப் தயிர் எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி மோராக ஆற்றி கலந்து வச்சுக்கணும். மோர் ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மோர் புளிப்பாக இல்லைன்னா நீங்கள் மிளகாயோட அளவை குறைச்சிக்கிடலாம். உங்கள் காரம் மோரோட புளிப்பு தன்மை இதை பொறுத்து மிளகாயினோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு கலந்துக்கணும். நம்ம இங்கேயும் மஞ்சத்தூள் சேர்க்குறோம், அரைக்கும் போதும் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். அப்படி சேர்த்தா தான் மோர் குழம்பு பார்க்குறதுக்கு நல்ல எல்லோ கலரில் அழகாக இருக்கும். கலர்ஃபுல்லான மோர் குழம்பு நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கணும். நான் இன்றைக்கி மோர் குழம்புல சிப்ஸ் போடுறேன். நீங்கள் வடை போட்டு மோர் குழம்பு பண்ணுறதா இருந்தால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். இப்போ இந்த மிக்சரை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் அரைச்ச விழுதை மட்டும் தனியாக நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்கள் வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, எந்த வடைனாலும் சேர்த்துக்கலாம். வடை சேர்க்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மோர் குழம்பு உள்ள தண்ணியை பூரா வடை உறிஞ்சி மோர் குழம்பு ரொம்ப கட்டியாக போயிடும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மோர் சேர்க்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மோரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்து மோர் சேர்த்த பிறகு குழம்பு அதிகமாக கொதிக்கக்கூடாது. லேசாக அப்படி மேலே எழுந்து வர மாதிரி வரும். அதோட ஸ்டாப் பண்ணி நம்ம இறக்கி வச்சு மூடி வச்சிடணும். மோர் குழம்ப ரொம்ப கொதிச்சதுன்னா அது டேஸ்ட் நல்லாவே இருக்காது, வாசனையும் நல்லாவே இருக்காது. அதனால் லேசாக சூடானா போதும். 2 நிமிஷம் சூடு பண்ணால் போதும். இப்போ சூடாயிடுச்சு, இறக்கி மூடி வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுபடணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனை கொடுக்கும் வெந்தயம் மோர் குழம்புக்கு. இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு செய்கிறதா இருந்தால் நீங்கள் வெங்காயத்தோட ஒரு 5 வெண்டைக்காயை எடுத்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் மோர் குழம்பு. வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கின வெங்காயத்தை இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மோர் குழம்புல ஊற்றிடணும். நம்ம தாளிப்பை மோர் குழம்புல ஊற்றியாச்சு. இப்போ மோர் குழம்பு தயார். பேசிக் மோர் குழம்பு தயார். இது கூட நம்ம என்ன சேர்க்குறோமோ, என்ன மிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு மாறும். நம்ம இன்றைக்கி நாங்கள் நேந்திரங்காய் சிப்ஸு சேர்க்குறோம். நீங்கள் வாழைக்காய் சிப்ஸ் சேர்க்கலாம், பக்கடா சேர்க்கலாம், எந்த பக்கடா வேணாலும் சேர்க்கலாம். முந்திரி பக்கடா, ஆனியன் பக்கடா, எல்லா பக்கடாவும் சேர்க்கலாம். சிப்ஸு சேர்க்குறேன் நான். எது சேர்க்குறதா இருந்தாலும் சிப்ஸு, பக்கடாலாம் சேர்க்குறதா இருந்தால் பரிமாறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு சிப்ஸு நீங்கள் சேர்க்காதீங்க, அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. நேந்திரங்காய் சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸு தான் மோர் குழம்புக்கு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். பக்கடா கூட நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மோர் குழம்பு தயார். யம்மியான, டேஸ்டியான, கலர்ஃபுல்லான மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.